101 ஆட்டோ இப்போ வரைக்கும் 101 ஆட்டோங்களா, இல்லை இதை விட இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணி இப்போ 101 ஆட்டோ தான் கொடுக்க முடிஞ்சிருக்குங்களா? இல்லை, நாங்கள் வந்து 2019 வந்து 200 பெண்களை வந்து ஒரு 5 ஸ்லம் ஏரியாஸில் போய் இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். 2020 ஆட்டோ வந்து கவர்னர் சந்திரமோகன் மூலியமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 10 ஆட்டோ, 20 ஆட்டோ, 15 ஆட்டோன்னு இப்படியே கொடுத்து கணவனால் கைவிடப்பட்டவங்களோ இல்லை கணவன் இழந்தவங்களோ இல்லை கணவன் இருந்துமே அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி அவங்க கையில் ஒரு வருமானம் வந்துச்சுன்னா. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்? எப்படி அந்த பெண்களை தேர்வு செய்கிறீங்க? பெண்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்லம் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரியாஸில் போய் ரொம்பவும் பிலோ பாவர்ட்டி லைனில் பெண்கள் வந்து வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியெல்லாம் இருப்பாங்க. அங்கே போய் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அதில் எதுவுமே வந்து தடைக்கல்னு எதுவுமே வரக்கூடாதுன்னு நாங்கள் வந்து உண்மையான பயனாளிகளை கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கோம். உண்மையிலேயே அவங்க ஓட்டுறாங்களா, அவங்களால இதனால அவங்களுக்கு வந்து பயன் அடைகிறாங்களா. அந்த ஆட்டோவுடைய முழு செலவும் வந்து நீங்கள் மட்டும் பார்த்துக்கிறீங்களா, இல்லை அவங்க எந்த அளவுக்கு அதில் பங்கு போட வேண்டியிருக்கு? இந்த டிரைவிங் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் பே பண்ணி ரோட்டிலேருந்து பே பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஆட்டோ வாங்கி கொடுக்குறப்பையும் பாதி அமௌண்ட் 50% ஆகுது அமௌண்ட் வந்து ரோட்டிலேருந்து கொடுக்குறோம். மீதி அமௌண்ட் வந்து தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்குக்கு ஏதாவது சில விஷயங்களை செய்யறது உண்டு. அப்படியாப்பட்ட நிறைய மனிதர்களை பார்த்திருப்போம். அந்த வகையில பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையிலையும் கூட அவங்கள ஒரு தொழில் முனைவோரா ஆக்கணும் அப்படின்ற அந்த வகையிலையும் கூட அவர்களை வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக மாற்றி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களே பார்த்துக்கிற வகையில பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சென்னையில இருக்கிற ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3232 சேர்ந்த திருமதி சாந்தி செல்வம் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிற பிங்க் ஆட்டோ குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பிங்க் ஆட்டோ அப்படி பேரை கேட்கும் போதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முயற்சிக்கான ஒரு பேர் அது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக. ஸோ இதில் நான் முதலாவதாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், இந்த விதை பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தினுடைய விதை எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த விதை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா 2019 வந்து அப்போதைய கவர்னர் வந்து ரொட்டேரியன் ஜி சந்திரமோகன்ற சார் வந்து அவரோட விதை தான் இது. அவர் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கி பல பெண்களுக்கு வந்து நல்ல நல்ல நல திட்டங்களை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றணுங்கிறதுக்காக ஆரம்பித்த திட்டம் தான் இது. அது மூலியமாக இன்றைக்கி அது சிறு விதையாக போட்டது இன்றைக்கி ஆலமரமாக வளர்ந்து 101 ஆட்டோ கொடுத்த லெவலில் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். ஓகே. இப்போ வரைக்கும் 101ங்களா? ஆமாம், 101 ஆட்டோ இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஆனால் இதற்கு நீங்கள் முயற்சி பண்ணதே வந்து இந்த 101 ஆட்டோ இப்போ வரைக்கும் 101 ஆட்டோங்களா, இல்லை இதை விட இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணி இப்போ 101 ஆட்டோ தான் கொடுக்க முடிஞ்சிருக்குங்களா? இல்லை, நாங்கள் வந்து 2019 வந்து 200 பெண்களை வந்து ஒரு 5 ஸ்லம் ஏரியாஸில் போய் இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். ட்ரைனிங் கொடுத்து 2019 ஆண்டு வந்து ஏடிஜிபி ரவி அவர்கள் மூலியமாக 200 பேருக்கும் லைசன்ஸ் வித் பேட்சோடு அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டோம். அப்போ இமீடியட்டாக வந்து இந்த கோவிட் வந்ததுனால எங்களுக்கு உடனே வந்து அவங்களுக்கு ஆட்டோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இருந்தாலும் கூட 2020 ஆட்டோ வந்து இந்த கவர்னர் சந்திரமோகன் மூலியமாக கொடுக்க ஆரம்பித்து ஒரு 10 ஆட்டோ, 20 ஆட்டோ, 15 ஆட்டோன்னு இப்படியே கொடுத்து இன்றைக்கி 101 ஆட்டோ கொடுத்து இன்னமும் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைவடைகிற லெவலில் கொண்டு வரல. இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கும் டிரைவிங் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஆட்டோ கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து இன்னும் கண்டினியூஸாக பண்ண தான் போகிறோம். இதில் பர்டிகுலர்லி ஏன் இந்த மாதிரி ஆட்டோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட், ஏன் வேறு ஒரு தொழில் முனைவோராக அவங்கள ஏற்படுத்தாமல் ஆட்டோ கொடுக்கணுன்ற தாட் ப்ராசஸ் ஏன் வருது? இல்லை, இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் இருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து 1500 ரூபா வரைக்கும் அவங்க வந்து சம்பாதிக்கிற லெவலில் தன் கையில் வந்து அவங்களால சம்பாதித்து தன்னோட குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். இதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுற லேடிஸே வந்து பார்த்திங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவங்களோ இல்லை கணவன் இழந்தவங்களோ இல்லை கணவன் இருந்துமே அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். அவங்களால வந்து குடும்பத்தை வந்து சரிவர பராமரிக்க முடியாமல் இந்த பெண்கள் தான் பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அவங்க கையில் ஒரு வருமானம் வந்துச்சுன்னா
அதை வந்து அவங்களால குடும்பம் நல்லபடியாக நடத்த முடியுங்கிறதுக்காக இந்த பெண்களுக்கு வந்து இப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலியமா அவங்கள பயனடைய வைக்கிறோம். ஓகே. இப்போ இதில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்? எப்படி அந்த பெண்களை தேர்வு செய்கிறீங்க? பெண்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்லம் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரியாஸில் போய் ரொம்பவும் பிலோ பாவர்ட்டி லைனில் பெண்கள் வந்து வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியெல்லாம் இருப்பாங்க. அங்கே போய் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி உண்மையிலேயே அவங்க வந்து கஷ்டப்படுறவங்க தானான்னு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லாம் வச்சுருக்கோம். அது வந்து எங்கள் டீம் ஒருத்தவங்க இருக்காங்க, டீமில் ஒரு 4-5 பேர் இருக்கோம். அவங்க எல்லாருமே போய் அவங்கள செலெக்ஷன் ப்ராசஸில் இவங்க வந்து கஷ்டப்படுறவங்களா, எந்த விதத்தில் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டிரைவிங் கிளாஸஸ் ஆரம்பித்து டிரைவிங் செஷன் முடித்து அவங்களுக்கு லைசன்ஸும் பேட்சும் வாங்கி கொடுக்குறோம். ஓகே. இப்போ இதில் நீங்கள் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறதுல வந்துட்டு உங்களுக்குன்னு சில சவால்கள் ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேரை பிக் பண்ணணும்னு நினச்சி பிக் பண்ணுறீங்க, பட் நீங்கள் கடைசியில் பயன்பெற்றவர்கள் அப்படின்ற போது நீங்கள் சூஸ் பண்ணதுலேருந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற போது அங்கே என்னென்ன சவால்கள் இருந்திருக்கு? ஏன் சிலர் வந்து அந்த பயனை பெற முடியாமல் போயிடுது? நிறைய சவால்கள் இருக்குது தம்பி. அதில் வந்து சில பேர் வந்து ட்ரைனிங் வரைக்கும் அவங்க வந்து இன்வால்வ்டாக வருவாங்க, ட்ரைனிங் வரைக்கும் கூட வந்துடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க மாமனார் உடம்பு சரியில்லாமல் போயிடுவார், மாமியார் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகள் வச்சுருப்பாங்க, அவங்கள வந்து குழந்தைகளை பார்த்துக்கிற சந்தர்ப்பம் வந்து சூழ்நிலை வந்து கஷ்டமாக இருக்கும். அவங்களால முன் வந்து ஆட்டோ ஓட்ட முடியாது. அதனால் நிறைய சேலஞ்சஸ் இதில் சந்திக்கிற மாதிரி இருந்தது. இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து தான் இன்றைக்கி 101 பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்டோ கொடுத்து சிட்டி பூரா ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணுற இந்த முன்னெடுப்பு அப்படின்றது சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளே மட்டும்தானா இப்போதைக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது? ஆமாம், இப்போ வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இல்லாமல் அடுத்த ரோட்டரி கிளப்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர், திருச்சி அந்த மாதிரி ஏரியாவில், திண்டுக்கல் அந்த மாதிரி ஏரியா இல்லாமல் இப்போ பிங்க் ஆட்டோ ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அவங்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு நான் சில நியூஸஸ் வந்து நீங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆமாம், 2018 ஒரு நியூஸ் இந்த மாதிரி நான் பார்த்துருந்தேன் ஸ்டார்ட் பண்ணியிருந்ததாக. அப்போ இந்த பிங்க் ஆட்டோ நீங்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்ற போது நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணியிருக்கிறீங்களா? அப்போ அதுலேருந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம மாறுபட்டு இதை ஃபுல் எஃபிஷியண்ட்டாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட் வந்துருக்கும். ஸோ அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள் கிரகிச்சிங்க? ஆமாம், அதில் எதுவுமே வந்து தடைக்கல்னு எதுவுமே வரக்கூடாதுன்னு நாங்கள் வந்து உண்மையான பயனாளிகளை கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கோம். உண்மையிலேயே அவங்க ஓட்டுறாங்களா, அவங்களால இதனால் அவங்களுக்கு வந்து பயன் அடைகிறாங்களா, டியூஸ் ஒழுங்காக கட்டுறாங்களா, அவங்களால அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க குடும்பத்தில் வேறு ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் கூட, சப்போஸ் அவங்க குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வேறு ஏதாவது மருத்துவ செலவு அவங்களுக்கு வந்துச்சு, இதெல்லாமும் நாங்கள் வந்து ரோட்டரி மூலியமாக அவங்களுக்கு உதவி செஞ்சுட்ருக்கோம். ஓகே. ஆட்டோ கொடுக்கறதோடு இல்லாமல் அதுக்கப்புறமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே. இப்போ இதில் அந்த ஆட்டோவை கொடுக்கறது, டிரைவிங் கற்றுக் கொடுத்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்து ஆட்டோ கொடுக்குறீங்க. இப்போ அந்த ஆட்டோவுடைய முழு செலவும் வந்து அந்த செலவில் நீங்கள் மட்டும் பார்த்துக்கிறீங்களா, இல்லை அவங்க எந்த அளவுக்கு அதில் பங்கு போட வேண்டியிருக்கு? இந்த டிரைவிங் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் பே பண்ணி ரோட்டரியிலேருந்து பே பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஆட்டோ வாங்கி கொடுக்குறப்பையும் பாதி அமௌண்ட் 50% ஆகுது அமௌண்ட் வந்து ரோட்டரியிலேருந்து கொடுக்குறோம். மீதி அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு பேங்க் லோன் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த பேங்க் லோன் எது ஒன்றுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்காது. அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுங்கிறதுக்காக அவங்களுக்கு பேங்க் லோன் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஈஸி இஎம்ஐயாக அவங்க வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒருவேளை அதர் டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தவங்க பட் சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த உதவியை பெற முடியுமா? சென்னையில் இருக்கிற யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த உதவியை பெறலாம். ஓகே. சென்னையை சேர்ந்தவங்கன்றது சென்னையை சேர்ந்தவங்க யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே மேம். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயமாக ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் பேசியிருந்த ஒரு கமெண்ட்டில் நான் மதுரையில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை கேட்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மதுரையில் இருக்கவங்க கேட்டிருந்தாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னரையோ அந்த டிஸ்ட்ரிக்டில் சேர்மன், இந்த மாதிரி பிங்க் ஆட்டோவுக்கு அவங்க ஒரு சேர்மன் ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுத்து நாங்கள் அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ இதில் ஆட்டோ இப்போ கொடுத்துட்றீங்க, ஆட்டோவை ஓட்டுறாங்க. இந்த ஆட்டோ ஓட்டுற ப்ராசஸை நீங்கள் ஏதாவது வகைப்படுத்தி இருக்கிறீங்களா? இப்போது நிறைய வகையில் இப்போ நார்மலாக ஆட்டோ ஆஸ் யூஷுவல் ஓட்டுற மாதிரியா, இல்லை இந்த ஸ்கூல் காலேஜஸ்க்குன்னு தனியாவா, இதில் ஏதாவது செப்பரேஷன்ஸ் பிரிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், அந்த வசதி இல்லாமல் அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ரோட்டரியில் வந்து இன்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது, ரோட்ராக்ட் ஒன்று இருக்குது. இன்ட்ராக்ட்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி ரோட்டரி கிளப்ஸ் வந்து ஆரம்பிக்கிறது தான் இன்ட்ராக்ட். ரோட்ராக்ட்டுங்கிறது காலேஜஸில் உள்ள கிளப்ஸ் பேர் ரோட்ராக்ட் கிளப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து சவாரி எடுக்கிறதும், இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்து சவாரி கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி டைப்பெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல்
ஓலா, ஊபர், ரேப்பிடோ இதில் இல்லாமல் நாங்களே அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பல வகையில் அவங்களுக்கு வருமானம் வந்து அவங்க நல்லபடியாக அவங்க வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உதவியெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இந்த ஓலா ஊபர் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, ஓகே. அதில் பர்டிகுலர்லி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் மோர் ஓவர் ஆப் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், எங்களுக்குமே வந்து அப்படி ஒரு பிளான் இருக்குது தம்பி. அடுத்ததாக வந்து பிங்க் ஆட்டோன்னு ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி டைரெக்டாக லேடிஸும் கேர்ள்ஸும் வந்து பிங்க் ஆட்டோ ஆப்லேயே போய் அவங்களே வந்து லேடி டிரைவன் ஆட்டோ வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி பிங்க் ஆட்டோன்னு ஒரு ஆப்பும் க்ரியேட் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்கும். ஓகே. இப்போ பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் வகையில் பெண்களால் இயக்கப்படுற ஆட்டோ அப்படின்ற வகையில் பேசஞ்சர்ஸ்லேயும் வந்து பெண்கள் குழந்தைகளுக்கு தான் முன்னுரிமை அதிகமாக? ஆமாம், கட்டாயமாக பெண்கள் குழந்தைகளுக்கு தான் முன்னுரிமை. பெண்களோடு சேர்ந்த ஆண்களும் வந்தால் கூட அலோவ் பண்ணுறோம், அதில் ஏறி போவாங்க. இப்போ ஆண்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் இப்போ ஆண்கள் மட்டும் வராங்க அப்படின்னா அப்போது அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது? ஒன்றும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்ட சொல்லுவோம், அவ்வளோதான். நைட் டைமில் பார்த்து வெறும் ஜென்ஸ் மட்டும் ஏற்றுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சவால்கள் சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் சைட்லேருந்து அது என்ன மாதிரி, அதை எப்படி கண்காணிப்பீங்க, எப்படி அவங்களுக்கு பேக் சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள். வேறு ஏதாவது ப்ராப்ளம், அது இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் வந்ததில்லை. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா டெஃபினட்டாக எங்களுக்காக வேறு என்ன அவங்க எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஹெல்ப்பை நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகே மேம். இப்போது உங்களை எப்படி ரீச் பண்ணுறது? இப்போது இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது மேம், இப்போ எங்களுக்கு வந்து ஆட்டோ ஓட்டணுன்ற தேவை இருக்குது, நாங்கள் எப்படி உங்களை ரீச் பண்ணுறது அப்படின்னு கேட்குற பெண்களுக்காக நீங்கள் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க கேமரா பார்த்து சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையை அடையணும், தன்னோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களுமே வந்து நாங்கள் வந்து ரோட்டரியிலேருந்து அவங்கள கீழே விழவே கூடாதுன்னு நாங்கள் சொல்லித்தர விரும்பலை. கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடுறதுக்கு பெண்கள் வந்து தயாராக இருக்கணும். அதனால் தன்னம்பிக்கைங்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து போராடி ஜெயிக்க கற்றுக்கணும். அதில் உங்களுக்கு வந்து எங்களுக்கு ரோட்டரியில் உதவி தேவையாக இருந்துச்சு, நீங்களும் விருப்பப்படுறீங்க, ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐத்தமிழ் நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து சேனலுக்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கிட்டு தாராளமாக என்ன 24 hours நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மேம். ஸோ இது மூலமாக பலருக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு நம்புவோம். இப்போ நீங்கள் இதில் இன்னொரு விஷயம், மார்க்கெட் சவால்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்குன்னு வந்துட்டோம், பட் இந்த மார்க்கெட்டில் நிறைய சவால்கள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த செலவுகள்லாம் போக கையில் மிச்சம் நிற்கிறது, அதை வச்சு வாழ்வாதாரத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதில் ஏதாவது நீங்கள் இன்புட்ஸ் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு? ஆமாம், அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க டெஃபினட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். சம்பாதிக்கிறதுங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அது நிச்சயமாக ஒரு சவாலாக தான் இருக்கும். இந்த பெண்கள் வந்து டெஃபினட்டாக அது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவங்க வந்து அவங்க வாழ்க்கை நெறிமுறைகளை வந்து வகுத்துக்கணும். இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்தில் நம்ம ஓட்டணும், இந்த நேரத்துக்கு ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பிளானிங்கெல்லாம் நாங்களே கொடுக்குறோம். இந்த சமயத்தில் ஓட்டுங்க. இப்போ ரோட்டிலேருந்து ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு இவங்களுக்கு வந்து சவாரியெல்லாம் நாங்களே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு 1500 to 2000 ரூபாய் பெர் டே டெஃபினட்டாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எஃப்சிக்குன்னு அவங்க எடுத்து வச்சிடணும். எவ்ரி மந்த் டியூக்குன்னு இஎம்ஐ கட்டுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிடணும். அதெல்லாம் நாங்களே அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறோம். இது நார்மலாக இதை ஒரு விமர்சனமான கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு கேள்வியாக வச்சுக்கிறேன். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? எதுவும் கிடைக்காமலாம் நீங்கள் இதை பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்? எனக்கு டெஃபினட்டாக வந்து எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இதுலேருந்து கிடையாது. எனக்கு ஒரு மாரல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளும் இந்த சொசைட்டிக்கு கிவ் பேக் டு த சொசைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சொசைட்டிக்கு வந்து இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம்னா அது டெஃபினட்டாக சொசைட்டிக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு நன்றி கடன் நமக்கு இருக்கணும், திருப்பி செய்யணுங்கிற ஒரே இன்டென்ஷன் தான். நாளைக்கு நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம எதுவுமே செய்யாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நமக்கு ஒரு வருத்தம் வந்துடக்கூடாது. ஆனால் சொசைட்டிக்கு நம்மளோட இன்புட் ஏதாவது இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஓவராக மெனக்கெடுறோமோ அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்ததே இல்லையா? இதில் ஏதாவது கிரிட்டிசிசம்ஸ் வரும்போது வரும். அது ரொம்ப ஒரு 0.01% தான் வரும். ஏதாவது கிரிட்டிசிசம்ஸ் வரும்போது அடுத்த நிமிஷம் அதை தகர்த்தெறிஞ்சிட்டு நான் வந்து ஃபர்தராக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சரி பரவாயில்லடா பேசிட்டு போகிறாங்க, அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிட்டு போட்டுமே அப்படின்னு அதை தகர்த்தெறிஞ்சிட்டு போயிடுவேன். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பல இடங்கள்ல இருந்து உதவிகள் ஏதாவது கிடைக்கப்பட்டுருச்சா? இதில் உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரி யாராவது முன் வந்திருக்கிறாங்களா? இல்லை இந்த ஆட்டோவோடு நிற்காம இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாவது பண்ணணுன்ற வகையில் உங்களோட வியூ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா ஏதாவது?
ஆமாம், டெஃபினட்டாக. இப்போ பெண்களுக்கு வந்து உதவி செய்கிறது மூலியமாக நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வேறு என்ன லெவலில் இவங்களுக்கு ஹெல்ப் வேணும், எஜுகேஷன் லெவலில் வேணுமா, நான் ட்ரஸ்ட்டில் சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கவர்னர் சந்திரமோகன் சார், அவர் வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியல, அப்படி காலேஜ் சில்ட்ரனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு அப்ரோச் பண்ணால் அவங்க ட்ரஸ்ட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வேணும், இவங்களுக்கு சர்ஜரி இருக்குது, அதுக்கு எங்களால் சர்ஜரிக்கு பணம் கட்ட முடியலன்னா அவங்களோட ட்ரஸ்ட்லேருந்து அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். பெண்களுக்குன்ற மாதிரி ஆண்களுக்கும் ஏதாவது அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி பண்ணுற ஏதாவது ஐடியாஸும் இருக்குங்களா இங்கே? ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பெரிய லெவலில் பண்ணலை, இந்த பிங்க் ஆட்டோ லெவல் மாதிரி பெரிய லெவலில் பண்ணலை. ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக பண்ணுவோம் ஆண்கள். ஓகே, பிங்க் ஆட்டோவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரீச்சாகவும் மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னேஷனாகவும் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இந்த மாதிரி ஒரு 100 குடும்பங்கள் வந்து இன்றைக்கி இந்த கவர்னர் சந்திரமோகன் சாரால் வந்து வாழுதுன்னு சொன்னால் 100% அவரோட உழைப்பு மட்டுமே தான் காரணம். இதுக்கு என்னோட அணில் பிள்ளை மாதிரி என்னோட ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், ஒரு முயற்சின்னு தான் நான் சொல்லணும். ஓகே, அதனால் இன்றைக்கி இல்லை நிறைய குடும்பங்கள் வாழ்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து காரணம் வந்து அவர் தான். நீங்கள் முன்கூட்டியே ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பிங்க் ஆட்டோன்ற ஃபெசிலிட்டியை அவங்க ஒரு அவங்களுடைய திட்டங்களினுடைய ஒரு பகுதியாக இந்த விஷயத்தை கொண்டுட்டு வராங்க. ஆமாம், அதுக்கு உங்கள் சைட்லேருந்து இன்புட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் ஏதாவது அதில் டைப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை கவர்மெண்ட் இந்த மாதிரி கொண்டுட்டு வர திட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஒன்றும் டைப் பண்ணல. பட் டெஃபினட்டாக என்னோடய இன்புட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நான் செய்கிறதுக்கு தயாராகவும் இருக்கேன். இந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். இது ஒரு தனியார் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இல்லாமல் கவர்மெண்ட் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்களாலையும் ஒரு பெரிய லெவலில் செய்கிறதுக்கு முடியாது. நம்மளோட முயற்சி நம்ம கொண்டு போனோம்னா அவங்களோட கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. அவங்க கூட செய்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பிங்க் ஆட்டோ இதோட 101 முடியாமல் இன்னும் பெரிய லெவலில் இன்னும் ஒரு 1000 கணக்கில் போகணுங்கிறது என்னோட விருப்பம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் உங்களோட எய்மாவும் இருக்குது. ஆமாம், டெஃபினட்டாக. இப்போ இதில் வந்து பயன்பெற்ற பயனாளிகள் சொல்கிறது என்ன உங்களுக்கு? இப்போ நீங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இப்போ கூட நான் பிங்க் ஆட்டோவில் தான் வந்திருக்கேன், பயன்பெற்றவங்க கீழே தான் இருக்கிறாங்க, அவங்ககிட்டே நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்கள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இதை நினைக்கிறாங்க. இன்றைக்கி என் குடும்பத்தில் வந்து 3 வேளை நாங்கள் சாப்பிட்றோன்னா அதுக்கு காரணமே இந்த ஆட்டோ தான் மேடம் அப்படின்றாங்க. அவங்க வந்து ரொம்ப முழு சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்களே அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா தெரியும். அவங்கள்ட்ட கண்டிப்பாக அவங்ககிட்டயும் பேசுவோம் மேம். இந்த பிங்க் ஆட்டோனால பயனடைஞ்ச ஒரு பயனாளி கூட தான் இப்போ நம்ம இருக்கோம். அவங்ககிட்டயே நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசலாம். அக்கா, உங்கள் பேருங்கக்கா? வணக்கம், என் பேர் பத்மாவதி. பத்மாவதிங்களா? ஓகேங்கக்கா. இந்த பிங்க் ஆட்டோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தீங்க? இந்த பிங்க் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகிறதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து ஒரு பங்காக மாறிட்டு இருந்தேன். ஒரு பங்க்கில் செஞ்சுட்டு இருந்தேன். அதாவது வேலை எப்போ போகணுன்னே தெரியாது. ஆனால் எனக்கு வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, பசங்க 2 பொம்பளை பசங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு இன்கம் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இது வந்து இந்த வேலை வந்து திடீர்னு போகிற மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்குன்னு ஓனாக எதனா வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்யும் போது வரப்போகிற ஆட்டோவெல்லாம் வந்து விசாரிப்பேன். இந்த வேலை எப்படி இருக்குன்னா, இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம்லாம் வந்து நான் கேதர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு அப்போ வந்து எனக்கு ஆட்டோ தொழில் ஓகே தான். எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். இது கொரோனாலலாம் வந்து பார்ட் டைமாக இது இருக்கும் போது நான் போய் 2 வீலர் பிக்கப் ட்ராப்லாம் பண்ணேன், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன். அப்போது ஆட்டோ எடுத்து நீ பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் என்னை சொன்னாங்க, நீ பண்ணுமா, நாங்களாம் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட இன்கம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நான் சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கு பண்ணுறதுக்கு அதுக்கே போதுமானதாக இருக்குமே தவிர என்னை உயர்த்திக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறதுக்கு எந்த சோர்ஸும் இல்லை. சொந்தக்காரங்க எந்த ஹெல்ப்பும் கிடையாது. அப்போ வந்து வேறு வழி இல்லை. சரி, அப்படி இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், லேடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து இது மாதிரி வீரப்பெண்கள் குரூப்பில் இருக்கிறோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதில் ஜாயின் பண்ணி இது பண்ணும்போது தான் மேடம் சாந்தி நம்பர் கொடுத்தாங்க. சாந்தி மேடமோட நம்பர் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட போய் இதை லைசன்ஸ்லாம் போட்டு பேட்ச் எல்லாம் அன்னியூ மூலிமா அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க பேட்ச் போடுறதுக்கு. அது அவங்கக்கிட்ட ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட்டோ எடுக்கிறதுக்கு போதுமான அப்போல்லாம் வந்து இந்த மானி ஆட்டோலாம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சாந்தி மேடம் இது அட்ரஸ் கொடுத்தாங்க. அப்போ போய் அவங்கக்கிட்ட பேசினோன்னே எனக்கு 1 மாதத்துலேயே எனக்கு வண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. உங்கள் சைட்லேருந்து என்னென்ன
கேட்டாங்க கொடுத்தீங்க இதுக்கு? என்னோட லைசன்ஸு, அப்புறம் உதய் ஆதார்னு ஒன்று, அப்புறம் வந்து என்னோட எல்லா லைசன்ஸ் பேட்ஜு, ஆதார் எல்லாம் என்னோட ப்ரூஃப் எல்லாமே கொடுத்த உடனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே எனக்கு வண்டி எந்த செலவுமே இல்லை, 10 பைசா செலவு இல்லை. எல்லாமே அவங்களே எல்லாம் பர்மிட்டு எல்லாமே அவங்களே பண்ணி வண்டி கீ கொடுத்தாங்க கையில். எதுவுமே 10 ரூபா நாங்கள் எடுத்துகிட்டு போகல, கையிலையும் 500 பணம் கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஆட்டோக்கு நீங்கள் ஓனர்? கண்டிப்பாக. அது எப்படி இருக்கு இந்த ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை ஒதுக்குனவங்க, எங்கள் அம்மா அப்பா விட்டு இறந்ததுக்கு அப்புறமா யாரும் இல்லாமல் தனியாக இருந்தேன். இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க, ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு மதிப்பை கொடுத்துருக்கு கண்டிப்பாக ரொம்ப. ஓகே ஓகே. இப்போ இதில் உங்களுக்கு வருமானம் எல்லாமே சரியா இருக்குங்களா? செலவு வரவு சரியா செலவு இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கா? முடியாத நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமை எக்ஸ்ட்ராவும் வேலை பார்த்துக்கிறேன். ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, எங்கேயோ போகிறோம், நம்ம தான் குடும்பத்தை பார்க்குறோம், வெளி வேலையை நம்ம தான் பார்க்குற கட்டாயத்தில் இருக்கிறோன்னா, அப்போ வந்து லீவுனா லீவாக தான் ஆகிடும் ஒரு இடத்துல வேலைக்கு போனால். ஆனால் ஆட்டோ தொழிலில் என்னன்னா, நம்ம வேலை இப்போ முடியலன்னு ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா மற்ற நேரத்தில் அதை செஞ்சு அந்த இன்கம்மை டேலி பண்ணிவிடுவோம். ஓகே. இப்போ இந்த ஆட்டோ டிரைவரை இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ பிங்க் ஆட்டோ ஓட்டுறீங்க, இதில் சில நேரங்களில் ஏதாவது சங்கடங்களோ பிரச்சனைகளோ வரும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணும்போது பிங்க் ஆட்டோ சைடில் இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க? இல்லை, பிங்க் ஆட்டோ அந்த நேமே வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது. எல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பாக தான் பார்க்குறாங்க. வெளியில் வந்து டிராஃபிக்கில் பார்த்தாலும் ஒரு மரியாதை, நிறுத்த விட மாட்டாங்க. நீங்கள் போமா, நீ எல்லாரையும் நிறுத்தினா கூட எங்கள் வண்டியை நிறுத்த மாட்டாங்க. ஒரு மதிப்பாக தான் இருக்குது. அதுவே பாதுகாப்பு தான். லேடி டிரைவர்னா பிங்க் ஆட்டோ தான் ஓட்டுவாங்க, லேடி டிரைவர் அப்படின்ட்டு ஒரு மதிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களே எல்லாம் ப்ரூஃபும் பர்ஃபெக்டாக வாங்கிடுறாங்க இல்லையா? அதனால் இவங்ககிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் பேசஞ்சர்ஸ் அலோவ் பண்ணும்போது பெண்கள் குழந்தைகள் மட்டும்தான் ஏற்றுறீங்களா? ஆண்கள்? இல்லை, எல்லாரையுமே ஏற்றுறோம். ஆப் மூலியமாகவும் வண்டி ஓட்டுறோம், ஸ்கூல் பிக்கப்பும் எடுக்கிறோம். ஸ்கூல் பிக்கப் போக ரெகுலர் கஸ்டமர் எங்களுக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ ஆப் மூலிமா ஓலா ஊபர்லாம் எடுத்து ஓட்டுறோம் இல்லையா? அப்படி எடுத்து ஓட்டும் போது அவங்க பர்சனலாக வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வரீங்களான்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னு ரொம்ப பேர் லேடிஸை வந்து விரும்புகிறாங்க. நீங்கள் வாங்க, எங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரேஸ் டிரைவிங்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து ஒருத்தவங்க, ஒரு பிராமி நேத்தி கூட ஒருத்தவங்க குங்கும மஞ்சள்லாம் வச்சு ஒருத்தவங்க எனக்கு பொட்டு வச்சு அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து கொஞ்ச நேரம் நில்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு புடவை, ஒரு வெள்ளி காயின் அதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு. ஓகே. இப்போ உங்களை மாதிரி உதவி தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, இப்படி வந்து இதை பண்ணீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஆகலாம் அப்படின்னு என்ன? எனக்கு அடுத்து என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டா, அவளுக்கு என் நிலமெல்லாம் இருந்தது. அவளை ஃபாலோ பண்ணி இப்போது இது பண்ணிட்டு இருக்கேன். அவள் ஒரு 5 பேரை ரெடி பண்ணிட்டு இப்போது பிங்க் ஆட்டோ வாங்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஏன்னா இதை பார்க்குற நேயர்களுக்காக ஏதாவது சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இதை பண்ணுங்க, நீங்களும் என்ன மாதிரி ஆகலாம், என்ன? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது வாழ்க்கையில் வந்து நம்மளால சாதிக்க முடியாது ஒன்றுமே கிடையாது, பயப்படவே வேணாம். இவங்க ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணுன்ற இதுவே இல்லை. நம்மளால எல்லாமே முடியும், கண்டிப்பாக முடியும். அந்த தைரியம் மட்டும் இருந்ததுன்னா நம்ம எந்த தொழிலை வேணாலும் எடுத்து, ஆனால் நேர்மையாக செய்யணும். இந்த வருமானம் கிடைக்குதுன்னு அதிகமாக வாங்கிறது, அதில் வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் இல்லாமல் நம்மளை பார்த்தாலே வந்து அவங்க மதிக்கணுன்ற மாதிரி நல்லபடியாக பண்ணால் இந்த தொழில் நல்லா சக்ஸஸாக பண்ணலாம். உங்களோட இவ்வளோ நேரமாக இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ இதில் நிறைவாக நீங்கள் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பிங்க் ஆட்டோ குறித்த திட்டம் குறித்தாக இருக்கட்டும், இல்லை அதை தேவைப்படுறவங்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறதாக இருக்கட்டும், இப்படி ஓவர்வியூவாக நீங்கள் நிறைவு கருத்தை என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது நிறைவு கருத்தை என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உதவி இந்த நாட் ஓன்லி பிங்க் ஆட்டோ, பெண்கள் எந்த விதத்தில் உதவி, ஒரு தையல் மிஷின் வாங்கணுமா, இல்லை அவங்க தொழிலில் வேறு ஏதாவது ஒரு தொழிலில் அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா, அந்த மாதிரி வேறு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ரோட்டிலேருந்து என்ன சப்போர்ட் பண்ணணுமோ டெஃபினட்டாக பண்ணி கொடுப்போம்.
கண்டிப்பாக. ஓகேங்க மேம். ஸோ இந்த சொன்ன மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரியும் பண்ணுவோம். பலருக்கு இந்த உதவிகள் கிடைக்கட்டும். இது போன்ற ஒரு தேவைப்படுற அத்தியாவசியமான ஒரு திட்டத்தை இப்படி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வகையில், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய விஷயங்கள் இது எல்லாமே தொடரட்டும், உங்களுடைய செயல்பாடுகள் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேர்காணலை நிறைவு பண்ணுறேங்க மேம். இது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க மேம். இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த ஐ தமிழ் சேனலுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.